ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பாஸ். தமிழ் பிக் பாஸ் வெர்சஸ் மலையாளம் பிக் பாஸ். என்ன தமிழ் பிக் பாஸ் வெர்சஸ் மலையாளம் பிக் பாஸ்? நான் தமிழ் பிக் பாஸ், ஆனால் மலையாள பிக் பாஸ் பார்த்துட்டு மலையாளம் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். எடுத்த உடனே போன வாரத்தெல்லாம் ஒரு முன்னோட்டமாக ட்ருன்னு போட்டாங்க. நம்ம பார்த்தது, நம்ம பேசினது தான். அப்புறம் லாலேட்டா வந்தார். மோகன்லாலில் தான் லாலேட்டான்னு அன்பா மலையாளிஸ் அத்தனை பேரும் விழிக்கினானும். அவர் பிக் பாஸ் எந்த பொண்ணு பிக் பாஸே நீங்கள் வெளியில் சோஷியல் மீடியாலாம் நீங்கள் பயஸ்டுன்றாங்க, இதை பற்றி எதாவது சொல்லுங்கன்னாரு. என்ன பயஸ்னா, எல்லா கண்டஸ்டண்ட்டும் உள்ளே போயாச்சுன்னா வெளி உலக தொடர்பே கிடையாது, ஃபோன் கிடையாது, அவங்களுக்கு நியூஸ் வராது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்ப சீரியஸ் மேட்டராக இருந்தாலொழிய வெளி உலகத்து ஆட்கள் நம்ம ஃபேமிலியோ யாரோ நம்ம கூட பேச விட மாட்டாங்க. பட் இவங்க சோஷியல் மீடியாலாம் சொல்கிறது என்னன்னா, ஜாஸ்மினோட அப்பா ஜாஸ்மின்கிட்ட பேசினது கூட யாருக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது பேசுனதை நமக்கு காட்டலை அப்படின்றது எனக்கும் தான் வருத்தம். இதில் இருக்கிறவங்க எல்லாம் மல்சாலார்த்திகளாக ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். பட் அவங்க முதல்ல மனிதர்களுக்கு எல்லா சுக துக்கங்கள் எல்லாம் உண்டு. இது ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த வகையில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, சர்ஜரி இருக்கு. அப்போ அவர் கூட பேசணும்னு விருப்பப்படுறாரு, பேச வச்சோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாவது தவறுதல் அப்படி ஒன்றும் நடக்க வேண்டாம், மாஷா அல்லாஹ். அப்படி ஒரு கால் நடந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் உறுத்திட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா பிக் பாஸும் ஒரு மனிதர் தான், மோகன்லாலும் மனிதர் தான். அந்த வகையில் பண்ணோம். அதை நாங்கள் வெளியில் சொல்லியிருந்தோம்னா அது கேமை அஃபெக்ட் ஆகும். டெஃபினட்டாக சொல்லியிருப்பாங்க, நீ பண்ணுறது வெளியில எல்லாம் திட்டுறாங்க, நீ இப்படி பண்ணாத, நீ எதுக்கு அவங்க கூடயே சுத்துற அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் நடந்த விதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஜெயிலில் இருக்கிற ஆட்கள் கூட வெளி உலக தொடர்பு இல்லைன்னா கூட வாரத்துக்கு ஒரு தடவை மனு போட்டு உள்ளே போய் பார்க்கலாம். சில இடங்களில் இந்த தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வதற்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு படமே வந்திருக்கு இப்போ சமீபத்தில். நான் அப்புறம் சொல்கிறேன் அது என்ன படம்ட்டு. சரி, இது முடிஞ்ச உடனே பவர் ஃபெயிலியர் காட்டுறாங்க. ஏன்னா பவர்னு ஒன்று கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணாதனால அது பவர் ஃபெயிலியர், கரண்ட் கட்டு மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன காரணம்னா, லீடர்ஷிப் இல்லை, யூனிட்டி இல்லை. இப்போ நம்ம தமிழ் பிக் பாஸாக இருந்தால் பவர் கிடைக்கக்கூடாத ஆட்கள் கையில் கிடைத்தால் அது அன்ஸ்டேபிள் ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். எனவே ராக்கி சொல்றாரு, புத்திகள் பலவிதம் அப்படின்ட்டு நிறைய சொல்றாரு. மின் புத்தி, பெண் புத்தி, ஆண் புத்தி, என்னன்னோ நிறைய புத்திகள்லாம் சொன்னாரு. புத்தி, குபுத்தி, வக்ர புத்தி, கூர்ம புத்தி, சாணக்கிய புத்தி, பெண் புத்தி, முன் புத்தி, குருட்டு புத்தி, லாஸ்ட் புத்தி கூட உண்டு. அതാണ് ராக்கி. அப்புறம் பக்ஷாபேதம், அதாவது பாரபட்சம், அப்புறம் கோஆர்டினேஷன் இல்லை, ஃபேவரட்டிசம். அவங்க என்ன பேசுகிறாங்க உள்ள, அதாவது சீக்ரெட்டாக போய் ஒரு விஷயம் யாரை நாமினேட் பண்ணணும் என்னன்றதை உள்ளே போய் பவர் டீம் எல்லாருமா சேர்ந்து ஒருமித்த கருத்தோட வெளில வாங்கன்னா ஒரு சத்தமிட்டு கருத்தை சொல்லி அது வெளியில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க. இதில் வேறு ஜின்ட்டோ வேற போய் ஒட்டு கேட்டு அவர் தான் சொல்கிறார், நான் போய் ஒட்டு கேட்டேன், எல்லாம் தெரியுது வெளியில் அப்படின்ட்டு. ഞാൻ ഇവർ ചർച്ച ചെയ്യുമ്പോൾ എൻ്റെ റൂം തൊട്ടടുത്താണ്, തണൽ റൂം. എനിക്ക് എല്ലാവരും ഇത് കേൾക്കാം. അത് ശരി, എനിക്കെല്ലാം കേൾക്കാം, ஓப்பனாக எல்லாம் கேட்கும். டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வருது. டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஆயிடுது. அப்போ அந்த சாவி தொலைஞ்சு போனது என்னன்னா, போன வாரம் நடந்ததை வெறும முன்னோட்டமாக மட்டும் காட்டாமல் அதில் இருக்கக்கூடிய நமக்கு இதெல்லாம் மோகன்லால் அதாவது ஹோஸ்ட் வார கடைசியில் கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லா லாங்குவேஜிலும் நம்ம எதிர்பார்க்கிறது தான். அதை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்போ இந்த நிகழ்ச்சியே பாருங்க, நான் ஒரு ரிவ்யூ பண்ணேன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைலைட்ஸ் மட்டும் தான் பேச முடியுது. பேசிட்டே இருந்தேன் ராமாயணம் மாதிரி போய்க்கினே இருக்கும். ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது கேட்கணும், அதை கேட்கணும், இதுக்கு இவங்கள்ட்ட அப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் அந்த ஹோஸ்ட் அவங்கள வழி நடத்துற ஒரு முறை. சுரேஷிന്റെ அபிப்பிராயம் அதை கொஞ்சம் நல்லாவே பண்றாங்க மலையாளத்தில்ன்றது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். ஸோ இந்த சாவி ஒன்று தொலைஞ்சு போச்சு. ஸ்ரீரேகா சொல்றாங்க, எனக்கு நிஜமாவே மறந்து போச்சு, யாரோ என் கையில கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு நீ போய் இது யாரு கொடுத்தாங்கன்றது யமுனா சொல்றாங்க, நான் தான் கொடுத்திருப்பேன், ஆனா எனக்கும் ஞாபகம் இல்லைன்ட்டு. அது எப்படி ஒரு விஷயம் மறக்கிறாங்க, அந்த அளவுக்கு அங்கே சண்டை கிட்ட நடக்குது போல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ராக்கி கிட்டேயே நீங்கள் போய் கேட்டீங்க, நீ தான் எடுத்தியா அப்படின்ட்டு. ஏன்னா ராக்கி சொல்கிறான், என்னையே நோண்டிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அது அவருக்கு ரொம்ப அன்ஹாப்பி ஆயிடுச்சு
அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் அன்ஹாப்பியாக ஆனாங்கன்னா நமக்கு ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ஏன்னா இதெல்லாம் வந்து அவர் விசாரிக்கிறாருல்ல, விசாரிக்கிற போது நமக்கு சந்தோஷமாவது ப்ரோக்ராமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த வாரத்தில் நீ அந்த எடுத்து இவங்களுக்கு அதை கொடு இதை கொடுன்ட்டு ஏற்கனவே வாரம் முழுக்க டிவைட் அண்ட் ரூல் பண்ணிட்டு இருக்காரு பிக் பாஸ். வார கடைசியிலாவது இதெல்லாம் நடந்ததுக்கு ஒரு தீர்வு, அப்போ ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஒரு கதை ஆரம்பிச்சா ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று, அந்த வாரத்துக்கான கிளைமேக்ஸ் தான் இந்த 2 நாள் இந்த ஹோஸ்ட் வருது. அதை வந்து செவ்வனை செய்யறாங்க. அப்புறம் ஹையா ஸ்கிரீம் பண்றது ஐஸ்கிரீம், ஒரு தம்மா தூண்டு 2 ஸ்பூன் ஐஸ்கிரீம் பிரச்சனையாச்சு. இந்த கீ விஷயத்தை பேசி முடிச்சாரு. அப்புறம் ஐஸ்கிரீம் விஷயத்துக்கு வராரு. அப்போ அப்சரா சொல்றாங்க, நான் ஒரு குழந்தை மாதிரியும், ஏன்னா அந்த குழந்தைகள் விளையாட்டு இருந்துச்சு, நான் ஒரு குழந்தை மாதிரியும், ஜான்மோனி அம்மா மாதிரியும், மம்மி எனக்கு விஷக்குன்னு, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு மம்மி வேகம் ஓடி போய் மொழை இரு நான் எடுத்துட்டு வரான்னு பறஞ்சு அவடைய ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த ஒரு ஐஸ்கிரீமை பொட்டிச்சு அவர் 2 ஸ்பூன் ஆனும் கழிச்சது. പക്ഷേ அது பொட்டிச்சது எந்த ஐஸ்கிரீம் இல்லை, என்ன சோதிக்காத நீ எங்கன்னு எடுத்து கழிச்சு, என்ன மலையாளத்தில் பேசுறேன்னா சாரி, என்ன கேட்காம எப்படி எடுத்து நீ சாப்பிட்ட அப்படின்ட்டு ஒரு டோன்ல கேட்டார் அவர். கேப்ரி பேசுறப்போ நமக்கு வர டோனை நம்ம என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம், இல்ல நான் அப்படி பேசல அப்படின்ட்டு, ஏன்னா நம்ம அந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டோம். பட் நினைக்காட்டாலும் வெளியில மற்றவங்க கேட்கறது தான் நம்ம டோன். அந்த டோன்ல அவங்க சொன்ன உடனே அது ஒரு பெரிய விஷயமாகுது. அப்ப ராக்கி சொல்றாங்க, இது பாருங்க, ഡൗട്ട് ഉണ്ട്, ഗബ്രി ജാസ്മിൻ ഒന്നാണോ അതോ അവർ രണ്ടുപേരും രണ്ടാണോ എന്നുള്ള ഡൗട്ട് ഉണ്ട്. இவங்க ஒரு ஆளா இல்ல 2 ஆளான்றதே எனக்கு சந்தேகமா இருக்குது. அந்த அம்மாவை தொட்டா இவர் குதிக்கிறாரு, இவரை தொட்டா அந்த அம்மா குதிக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதான் நம்ம பார்த்துட்டே இருந்தோமே. அப்புறம் என்ன வந்து ரொம்ப ஹாரஸ் பண்றாங்க 2 பேரும். நான் காஃபி குடிச்சிட்டு இருந்த போது குசுமுசுன்னு ஏதோ பேசி அப்புறம் என்னை எரிச்சல் முட்டி, அந்த எரிச்சல் தான் நான் போய் அடிச்சேன். அவருக்கு பின்னாடி சொல்றாரு, அடிக்கணும்னா நேரம் அடிச்சிரு அப்படின்னாரு. என்ன ஈஸி ஆயிடும், ரெட் கார்டு கொடுத்து விடலாம். மலையாளத்தில் காரணம் ஒன்று ரெட் கார்டுக்கு, புரியுதா? அந்த காரணத்தோட கொடுக்கணுன்றதுக்காக ரெட் கார்டை கொடுத்துடலாம், நீ பண்ணு அப்படின்ட்டு மோகன்லால் சொல்றாரு. அப்புறம் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஜாப்ரி நீங்க 2 பேரும் அவரை இரிட்டேட் பண்ணீங்களா வேணுட்டு? ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. குறும்படம் போடுறாங்க, இதான் முதல் குறும்படம். நல்லா இருக்கு. இந்த குறும்படம்லாம் போட்டு அவங்களுக்கே காட்டுற போது ஒன்று அவங்க மாற வாய்ப்பு இருக்கு, மற்றவங்களுக்கு அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க இவங்க வந்து ஒரே ஆள் தாங்க, இவங்க 2 பேர் கிடையாதுன்னு. ரிஷி சொல்றாங்க அவங்களுக்கு டைமே இல்லை, அவங்க 2 பேரும் அவங்க பேசுறதும், அவங்க 2 பேரும் கைக்கு மசாஜ் பண்ணுறதும், 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களை குத்துறதும், அப்படி இருக்கும்போது மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கோ மற்ற விஷயங்களை பற்றி தலையிடுறதுக்கோ இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லைன்ட்டு கேப்ரியை கூப்பிட்டு கேட்குறாரு லாலேட்டர். கேப்ரிக்கு வந்து ரியலைசேஷனில் அந்த RRR சொல்லுவேன் இல்லையா, ஒன்று ரியலைஸ், செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும், 2வது அதுக்கு ரிமோர்ஸ் காட்டணும், இது தப்புன்னு நம்ம உணரணும், ரியலைஸ் பண்ணிட்டு இது தப்பு, இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு உணர்ந்து ரெக்டிஃபை பண்ணணும். அந்த RRR வந்து சுத்தமாக நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை, அது இருந்தால் அவங்க கேம் நல்லா வரும். கேப்ரி வந்து ஜாஸ்மின் கேமுக்கு போகுது, ஜாஸ்மின் வந்து கேப்ரி கேம் போகுது. அவங்க அப்பா அவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறம் திருப்பி அந்த அம்மா வந்து ட்ராக்ல வந்துட்டாங்கன்னா சரியான ட்ராக்ல இல்ல, கேப்ரி ட்ராக்ல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் லால் வந்து ராக்கியை சொல்றாங்க, 1000 இருக்கட்டும், அவங்க இரிட்டேட் பண்ணட்டும், எல்லாம் பண்ணட்டும், பட் ஆனா உன்னோட பிஹேவியரும் உன்னோட லாங்குவேஜும் சரியில்லை, நீ வந்து அதை சூழ்ச்சிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குறும்படம் போடுறார். குறும்படம் 2 எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராக்கிக்கு வந்து ஆட்டிடியூட் இருக்கு, நேர போய் மூஞ்சிக்கு நேர போயிட்டு ஏய் என்ன மூஞ்சில உன் கையை பிச்சாங்கையை வைக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வராரு. எல்லார் பக்கமும் நியாயங்கள் சில சமயம் இருக்கு, இருந்த போதும் கொஞ்சம் ஓவரா பண்றது தப்பு. அதுக்கு தான் அவர் சொன்னார் போல இருக்கு, ஒன்னு அடிக்கிறதுனா நேரம் அடிச்சிட்டு இந்த செட் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணியிருக்காரு பிக் பாஸ், அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவரை டைரக்டா நாமினேட் பண்ணிடுறாரு பிக் பாஸ். இது மற்றவங்களுக்கும் வார்னிங், இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணிடுறாங்க. அப்புறம் லாலேட்டன் வந்து ஜின்டோவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு. ஏன்னா ஜின்டோ வந்து ஒரு அண்டர் டாக், அதாவது அடி நாய் கடி நாய் மாதிரி மாறிடும் சமயத்தில். அந்த மாதிரி வந்து நல்லபடியாக விளையாடினீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நவரசம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நவரசங்கள் ശൃംഗാരം, കരുണം, വീരം, രൗദ്രം, ഹാസ്യം, ഭയാനകം, ഭീമത്സം, அற்புதம், சாந்தம். நவரசத்தை வந்து இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு காட்டுவாருன்ட்டு 3வது குறும்படம் போடுறாங்க. பார்த்தா கண்ணாடி முன்னாடி இருந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீது வந்து ஸ்ருங்காரம் பண்ணி காட்டுற அந்த அம்மா மலையாளத்தை தமிழ் மாதிரி பேசு, தமிழை மலையாளம் மாதிரி பேசு, ஆக மொத்தம் எனக்கு வளர இஷ்டமாயிடும்.
ഇവിടെ അനങ്ങി കണ്ട ഇവിടെ അനങ്ങി കണ്ട ടക്കടക്കടക്കാന്ന് ഒന്ന് കാണിക്കും ഒന്നുകൂടെ കാണിക്കും ഇവിടെ ഇങ്ങനെ അനങ്ങി അവർ എന്താ സംസാരിക്കുന്നത് എനിക്ക് മനസ്സിൽ സൂപ്പറായിട്ട് മനസ്സിലായിട്ടുണ്ട്. എനിവേ ശ്രീത് അവരെ വേണ്ടി സിംഗാരം എങ്ങനെ കാണിച്ചു കൊടു നീ നാട്യം പഠിച്ചില്ലേ എന്ന് മോഹൻലാൽ സാർ ചോദിക്കുന്നു. அப்போ இவர் வந்து ஸ்ருங்காரம்னு ஒன்று அலங்காரம் நினச்சிட்டாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. தமிழில் யோசிச்சு மலையாளத்தில் பேசுறதுல ஸ்ருங்காரத்துக்கு அலங்காரம் நினச்சி நகையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணாங்க. அப்சரா மட்டும்தான் கரெக்டாக ஸ்ருங்காரம்னா. அப்படியே ஒரு காதல் ரசம் அந்த ஒரு பார்வையிலேயே அப்படி பண்ணுறது தான் ஸ்ருங்காரம்னு மாஸ்டர் கிளாஸ் எடுத்தார் அவர் நல்லா. நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் டான்ஸ், ஒரு செமி கிளாசிக்கலோ இல்லை பரதநாட்டியம், மோகினியாட்டம், குச்சிப்புடி எல்லாத்தையும் கலந்து ஜின்டோ கற்றுக் கொடுங்க அப்சரான்னு சொன்னோன்னே அப்சரா நானும் ஆடட்டமானாமா, அவரு ஓகே சொன்னால் ஆடுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் நாளைக்கு ஏதோ ஒரு டான்ஸ் இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒருத்த கவரோடு வந்துட்டார் பிரேக் அப்புறம் எவிக்ஷன்னாரு. அப்படிங்கப்பா என்ன சனிக்கிழமை எவிக்ஷன் விறுவிறுப்பாக்குறாங்களே. ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு சாட்டர்டே வந்து எப்படி அதை வந்து டிசைன் பண்ணணும், ஏதாவது ஒரு தோய்வு இல்லாமல் அதை எப்படி கொண்டு போகுது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன். மொழியே தெரியாமல் அதை பார்த்துட்டு உங்கள் கூட நான் சம்சாரிச்சு கொண்டு இருக்கியானோ அப்போ பாருங்கள் அது எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து ரஷ்மின், ரிஷி அண்ட் நிஷானா, நான் எழுதினதே கடைசியில் நிஷானா பேர் தான் எழுதினேன்னா அவங்க தான் போவாங்கன்ட்டு ஒரு ஜோசியம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் நிஷானா இன்னைக்கு எவிக்ட் ஆகிட்டாங்க. ஜான் மோனி வந்து ஏதோ கில்ட்டில் பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னார் நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் எதுக்கு பண்ணுறாங்கன்னா வைல்டு கார்டு உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் அது பண்ணணும்ட்டு. ஏன்னா நிறைய பேர் ரத்தீஷ் வரணும் உள்ளே, ரத்தீஷ் வரணுன்ட்டு. ரத்தீஷ் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் தெரியலையே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு தான் தோணுது. ஏன்னா ராக்கி கத்துறாரு, ரத்தீஷும் வந்து கத்தினா கத்தல் சரியாயிடும்ல, முள்ளால் எடுக்கணுன்ற கூட இருக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம தமிழில் என்னெல்லாம் நம்ம வேணும்னு யோசிக்கிறோமோ அதெல்லாம் மலையாளத்தில் கொடுக்குறபடியால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி தமிழ் வெர்சஸ் மலையாளம் பற்றி பார்த்தோன்னா மலையாளம் சூப்பராகிட்டு இருக்குது. தேங்க்யூ, நன்றி, நாளை காணாம். ഓമനാലെ കണ്ടു ഞാൻ പൂങ്കിനാവേ നാളെ കാലം கடலை நக்கரை போனோரே காணாம்போயின்னு போனோரே. நான் இப்போ கஞ்சி என்னக்க போகிறேனே. ஏய் என்ன தெரியுமா சொன்னேன், இங்கேருந்து ஓடிப்போ காணாத போன்னேன். ஏன்னா உனக்கு மலையாளம் தெரியாது, அதனால கடலை நக்கரை போனோரே, கடலுக்கு அக்கறை போ, அதாவது போ ஆஸ்திரேலியாவுக்கு ஓடி போ, காணாம போ, கண்ணிலேயே படாத போ அப்படின்னு. என்ன கொடுமைங்க, அவனும் மலையாளம் பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு இப்போ நானாவது கொஞ்சம் ஸ்லோவாக கற்றுக்கிறேன் மலையாளம், அவன் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறான். எனிவே நாளை காணாம், பாய். சாந்தம் கூட கண்டுட்டு வா.